என்ன இப்படி நாறுது? பென்டென் சீரிஸில் தொடர்ந்து ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டு வந்திருக்கோம். இது தொடர் வீடியோவில் 7வது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பென் டெனிசன் 7வது சூஸ் பண்ண ஸ்டிங் ஃப்ளை அப்படிங்கிற இந்த ஏலியனுடைய ஆர்ஜின், பவர்ஸ், வீக்னஸஸ் மொத்தமாக கறந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆரம்பிப்போமா? இந்த ஸ்டிங் ஃப்ளை முதல் பென்டன் கிளாசிக்கில் வாஷிங்டன் டிசி அப்படிங்கிற இந்த எபிசோடில் தான் அப்பியர் ஆகியிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டிங் ஃப்ளையோடைய லுக் அண்ட் அப்பியரன்ஸை பற்றி பார்த்துருவோம். இது கிட்டத்தட்ட ஒரு பூச்சி மாதிரி இருக்கும். டெக்னிக்கலாக பட்டர்ஃப்ளை இன்ஸ்பைர் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஆனால் சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா ரீபூட்டை தவிர்த்து மீதி எல்லா சீரீஸில் அப்பியர் ஆன அந்த ஸ்டிங் ஃப்ளை பட்டர்ஃப்ளை மாதிரியே இருக்காது. ரீபூட்டில் வந்து அந்த ஸ்டிங் ஃப்ளை தான் பட்டர்ஃப்ளைக்கு இன்ஸ்பிரேஷனாக டீசெண்டாக வந்து இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டிங் ஃப்ளைஸ் எதுவுமே பார்க்குறதுக்கு பட்டர்ஃப்ளை மாதிரியே இருக்காது. அண்ட் கிளாசிக் சீரீஸில் காட்டப்பட்டதுலேயே முதல் பறக்கக்கூடிய ஒரு ஏலியன்னா அது ஸ்டிங் ஃப்ளை தான். இந்த ஸ்டிங் ஃப்ளை பக்கத்தில் நீங்கள் போய் நின்னீங்கனாலே அதோட டிஸ்கஸ்டிங் ஸ்மெல் அப்படிங்கிறது யாராலையும் தாங்க முடியாது. ஐயோ அங்கிள் நாங்கள் இல்லை, இவன் தான் குஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ரீபூட்டை தவிர்த்து இந்த ஸ்டிங் ஃப்ளைக்கு மற்ற சீரீஸில் எந்த வித மாற்றமும் இருக்காது. ஆம்னிட்ரிக்ஸை கூட எந்த இடத்துலையுமே மாற்றிருக்க மாட்டாங்க. அதுக்கு எந்த இடத்துல இருந்துச்சோ அதே இடத்துல தான் இருக்கும். அண்ட் காஸ்டியூம்ஸ் மட்டும் பென்னுடைய காஸ்டியூம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிருப்பாங்க. பென் அந்த டைமில் என்ன காஸ்டியூம் போட்டிருக்காரோ அதுதான் இந்த ஸ்டிங் ஃப்ளையுமே வேர் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போது இந்த ஸ்டிங் ஃப்ளையோடைய ஹோம் பிளானட்டையும் ஸ்பீசிஸையும் பார்த்துருவோம். இந்த ஸ்டிங் ஃப்ளையோடைய ஸ்பீசிஸ் வந்து லெபிடோடெரான் அண்ட் இதோடைய ஹோம் பிளானட் அப்படிங்கிறது லெபிடோடெரா அப்படிங்கிற இந்த பிளானட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சதுப்பு நிலம் மாதிரி தான் இருக்கும். இந்த பிளானட்டில் இந்த ஒரு ஸ்பீசிஸ் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதோடைய ப்ரிடேட்டர் ஸ்பீசிஸான பக் லிசர்டுமே இந்த பிளானட்டில் தான் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்கும். ஸ்டிங் ஃப்ளைஸ் அதோடைய ஹோம் பிளானட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸ் மாதிரி கூடு கட்டி தான் வாழ்ந்துட்டு இருக்கும். அதோடைய ராணி என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கீழே இருக்கிற எல்லா ஸ்டிங் ஃப்ளைஸுமே செய்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரியல் லைஃப்பில் இன்செக்ட்ஸ் என்னத்தை ஃபாலோ பண்ணுதோ அதே மாதிரி தான் இந்த ஸ்டிங் ஃப்ளைஸுமே ஃபாலோ பண்ணும். இப்போ இந்த ஸ்டிங் ஃப்ளையோடைய பவர்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இதோடைய மிகப்பெரிய பவரே இது பறக்கிறது தான். இதால் அதி வேகத்தில் பறக்க முடியும். அண்ட் சாதாரணமாக பறக்கிறது மட்டும் இல்லாமல் எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலுமே அந்த வெயிட்டை மொத்தமாக கேரி பண்ணிவிட்டு ஸ்பீடாக நம்ம ஸ்டிங் ஃப்ளையால் பறக்க முடியும் அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. பர்டிகுலராக சீக்ரெட்ஸ் அப்படிங்கிற எபிசோடில் வில்கேக்ஸ் இருக்கான்ல, வில்கேக்ஸ் வந்து நம்ம ஸ்டிங் ஃப்ளையோட வாழை பிடிச்சிருவான். நம்ம ஸ்டிங் ஃப்ளை என்ன பண்ணுன்னா வில்கேக்ஸையும் சேர்த்து தூக்கிட்டு வானத்தில் பறக்க ஆரம்பிச்சிடும். வில்கேக்ஸ் எவ்வளோ பெரிய உருவம், அவன் எவ்வளோ வெயிட் இருப்பான் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உருவத்தையும் வெயிட்டையுமே நம்ம ஸ்டிங் ஃப்ளையால் தூக்கிட்டு அசால்ட்டாகவே பறக்க முடிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிக் டிக் அப்படிங்கிற எபிசோடில் ஸ்டிங் ஃப்ளை நம்ம குவென் அண்ட் கிராண்ட்பா மேக்ஸை ஒரு மிகப்பெரிய குழிக்குள்ளேருந்து காப்பாற்றி அதிவேகமாக அங்கேருந்து பறந்து போயிருக்கோம். ஸோ இதுலேருந்து நம்ம ஸ்டிங் ஃப்ளைக்கு ஸ்ட்ரென்த், ஸ்பீடு, ஸ்டாமினா அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தின்னு தெரியுது. அண்ட் அதை தொடர்ந்து இதோட இன்னொரு பவர் என்ன தெரியுமா? இதால் ஸ்லைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அந்த ஸ்லைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஸ்லைமை வச்சும் அதோட எனிமிஸை தாக்க முடியும். நாட் ஒன்லி அட்டாக்கிங், இதோடைய ஸ்லைமை வச்சு இதால் ஃபயரையே எக்ஸ்டிங்யூஷ் பண்ண முடியும். தீயை அணைக்கக்கூடிய சக்தியுமே இந்த ஸ்லைம் கிட்ட இருக்குது. இந்த ஸ்லைமில் பசைத்தன்மை அப்படிங்கிறது இருக்கிற அந்த சமயத்தில் இது ஒரு எனிமி மேலே விட்டுச்சுன்னா அது எனிமியை கொஞ்ச நேரத்துக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் இதோடைய வால் பகுதியில் இருக்க அந்த ஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கானது. அதால் ஒரு இரும்பு கூட தனியாக கிழிச்சு எடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் ஒரு எபிசோடில் வந்து காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டிங் ஃப்ளையோட உடம்புலேருந்து வெளிவரக்கூடிய டாக்ஸிக் கேஸ், அங்கே இருக்கக்கூடிய ஈவில் பிளான்ஸ் எல்லாத்தையுமே சாகடிச்சிருக்கும். எந்த எபிசோட்லன்னு பார்த்தீங்கன்னா டோன்ட் ட்ரிங்க் த வாட்டர் அப்படிங்கிற ஒரு எபிசோடில் இது வந்து டாக்ஸிக் கேஸையுமே அதோடைய உடல்லேருந்து வெளிப்படுத்தும். இப்போ நான் தான் முன்னாடியே சொன்னல, இவன் தான் குஸ்குஸ்ன்னு. ஸ்டிங் ஃப்ளையோடைய ஸ்கின்னுமே பயங்கர டியூரபிளாக தான் இருக்கும். எப்படின்னா வில்கேக்ஸ் அந்த சீக்ரெட்ஸ் அப்படிங்கிற எபிசோடில் ஸ்டிங் ஃப்ளை கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். அந்த டைம் அவங்க ஒரு பில்டிங் மேலே இடித்து செதறிடும் அந்த பில்டிங்கு. அங்கே ஏற்பட்ட பிளாஸ்ட்டில் அந்த இடமே மொத்தமாக அழிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம ஸ்டிங் ஃப்ளைக்கோ வில்கேக்ஸ்க்கோ ஒரு வித காயம் கூட பட்டிருக்காது. அப்படியே அந்த ஸ்டிங் ஃப்ளையோடைய வீக்னஸஸ் கிட்ட வந்தோன்னா, வீக்னஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஏலியனுக்கு பவர்ஸை விட அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இதோடைய வீக்னஸ் இதோடைய ப்ரிடேட்டர் ஸ்பீசிஸான பக் லிசர்ட். ஸோ நம்ம ஸ்டிங் ஃப்ளை என்னென்ன பவர்ஸ் எல்லாம் அந்த பக் லிசர்ட் மேலே யூஸ் பண்ணுதோ அது எல்லாத்தையும் ஈஸியாக டேக்கிள் பண்ணி இந்த ஸ்டிங் ஃப்ளையை தின்னுட்டு போகிறது அந்த பக் லிசார்டோட வேலை. இந்த விஷயத்தை ஆஃப் ப்ரொடெக்டர்ஸ் அண்ட் ப்ரே அப்படிங்கிற எபிசோடில் வந்து தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. என்னதான் இந்த ஸ்டிங் ஃப்ளை கிட்ட ஒரு டீசெண்டான ஸ்ட்ரென்த் இருந்தாலுமே அதால் நிறைய வெயிட்ஸை தூக்கிக்கிட்டு பறக்கவே முடியாது. அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. இந்த ஸ்ட்ரென்த்துக்கு இந்த வெயிட் தான் அதால் தூக்கிட்டு பறக்க முடியும்னா அந்த லிமிட்டுக்கு ஏற்ற வெயிட் தான் நம்ம ஸ்டிங் ஃப்ளையால் தூக்கிட்டு பறக்க முடியும். அண்ட் நம்ம ஸ்டிங் ஃப்ளைக்கு இன்னொரு மிகப்பெரிய வீக்னஸ் வந்து வாட்டர். கிரேக்கன் அப்படிங்கிற எபிசோடில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. வாட்டர் வீக்னஸாக இருக்கிறதுக்கு 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று, நம்ம ஸ்டிங் ஃப்ளைக்கு நீச்சல் தெரியாது. கடல்லலாம் ஊழ்ந்துச்சுன்னா கைமா தான் இது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோடைய ரெக்கை உடனே ஈரமாகிற அந்த சமயத்தில் அதால் டக்குன்னு பறக்க முடியாது. ஸோ இந்த 2 ரீசன் தான் நம்ம ஸ்டிங் ஃப்ளைக்கு வாட்டரை ஒரு மிகப்பெரிய வீக்னஸாக காட்டுது.
இதுக்கு ஃபயர் அண்ட் எலக்ட்ரிசிட்டியுமே மிகப்பெரிய வீக்னஸ் தான். இதெல்லாம் ஒரு அளவுக்கு மேலே ஃபயரையும் தாங்க முடியாது, ஒரு அளவுக்கு மேலே எலக்ட்ரிசிட்டியுமே தாங்க முடியாது. ஸோ ஸ்டிங் ஃப்ளையை பொறுத்த வரைக்கும் கம்பேரிட்டிவ்லி அதுக்கு பவர்ஸை விட வீக்னஸஸ் தான் அதிகமாக இருக்குது. இது ஒன் ஆஃப் த கம்மி பவர் இருக்கக்கூடிய ஒரு ஏலியன் தான். ஸ்டிங் ஃப்ளை ஏலியன் உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவன் ஆன்டி பென்டன் கண்டிட்டா சென்று ஓட்டா.